ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். இந்த மாலை வேளையில நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு நாம் போறோம். எத்தனை பேர் ஆண்டவரோட வார்த்தைக்கு ஆசையா இருக்கிறீங்க? ஆமென். எங்க ஆண்டவரோட வார்த்தை இருக்குதோ அங்க ஆண்டவர் கிரியை செய்ய நல்ல தெய்வமா இருக்கிறார். ஆமென். நல்ல ஆராதிச்சோம், நல்ல ஆண்டவரை துதிச்சோம், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். ஆனாலும் பரலோகத்துடைய மன்னாவை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளணும். ஆமென். பரலோகத்துடைய மன்னா தேவனுடைய வார்த்தை நம்ம சுதந்தரிக்கும் பொழுது அது நம்மளோட ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மட்டுமல்ல, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை நம்மளை பலப்படுத்தும். ஆமென் ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரியில நீங்க கேட்க வேண்டிய ஆண்டவரோட வார்த்தை ரெண்டு காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஆவிக்குரிய முதிர்ச்சியும் மாமிசத்தோட முதிர்ச்சியும். Spiritual maturity and physical maturity. ஆவிக்குரிய முதிர்ச்சியும் மாமிசத்தோட முதிர்ச்சியும். ஆவிக்குரிய முதிர்ச்சியும் மாமிசத்தோட முதிர்ச்சியும் நம்ம பார்க்க போறோம். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் இயேசுவை ஆண்டவரை நாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நல்ல கவனமாய் மாமிசத்தோட முதிர்ச்சி, மாமிசத்துக்கு தேவையான காரியங்கள் கர்த்தர் அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் செய்துட்டார். கவனிங்க, எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டார். கவனிக்கிறீங்களா? நம்ம ஆசைப்பட்ட அத்தனை காரியங்கள். இப்ப நீங்கள் ஒரு ஆண்டவரிடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக சாபத்துல வாழ்ந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக வறுமையில வாழ்ந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக கஷ்டத்துல வாழ்ந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சின்ன பிடாம இருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பை பார்க்காத வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காத வாழ்க்கை, ஒரு சந்தோஷத்தை பார்க்காத வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. புரியுதுங்களா? நல்ல உயர மனுஷர்களோட பார்வையில மட்டமாய் பார்த்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. காரணம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு கவனிங்க, ஆண்டவர் நம்மளுடைய சாபங்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலப்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மளோட வறுமைகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்தினார். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். ஆமென். ஆண்டவர் நம்மளோட பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, இருள வாழ்ந்த நம்மளை கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டாந்தார். நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இருள வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் ஒரு வெளிச்சத்துக்குள்ள கொண்டாரார். நான் நம்புறேன், ஆண்டவரோட வார்த்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட, பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர வைக்க, பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அது வெறுமையா போகவே போகாது. ஆண்டவருடைய வார்த்தை வருமானால் கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பார்க்குமானால் சாபத்தை ஆண்டவர் நிர்மூலப்படுத்தி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வமா இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளோட வறுமை சூழ்நிலையிலிருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொன்ன கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நல்ல கவனமாய் கேளுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு வீடை கொடுங்கன்னு சொன்ன ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்களேன், ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? நாம் ஆசைப்பட்ட பிரகாரம் ஆண்டவர் நல்ல ஒரு காரை கொடுங்க ஆண்டவரே கேட்டாலும் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தா நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் ஆசைப்பட்ட பிரகாரம் ஆண்டவர் நம்மளோட பண தேவைகளை சந்தித்தாரா இல்லையா? சொல்லுங்களேன், கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தித்தாரா இல்லையா? நம்ம ஆசைப்பட்ட பிறகு ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை கொடுத்தாரா இல்லையா? நம்ம ஆசைப்பட்ட பிறகு வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற அந்த தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த தகுதி, இந்த ஆசீர்வாதம், நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? ஹலோ, யாருக்கு சொந்தமானது? இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பு, இந்த உயர்வு, இந்த நல்ல வேலை, இந்த எல்லா காரியங்கள் யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது. சொல்லுங்க, யாருக்கு சொந்தமானது? அப்ப கவனிங்க, நம்மளோட மாமிசத்துடைய காரியங்களை கர்த்தர் அத்தனையும் நிறைவேற்றிட்டார்.
கவனிங்க, நாம் கார் நம்ம நல்ல ஒரு காரை கொடுங்க ஆண்டவர் என்று ஆசைப்பட்டு கேட்டது யாருக்காக? நமக்காக. நல்ல ஒரு வீடை கொடுங்க என்று நம்ம ஆசைப்பட்டு கேட்டது யாருக்காக? நமக்காக. நல்ல ஒரு வேலையை கொடுங்க என்று நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது யாருக்காக? நமக்காக. நல்ல ஒரு உயர்வை கொடுங்க என்று நம்ம ஆசைப்பட்டு கேட்டது யாருக்காக? யாருக்காக சொல்லுங்களேன்? யாருக்காக? நமக்காக. அப்ப நல்ல கவனமாய் கேளுங்க. ஒரு ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கவனிக்கிறீங்களா? மாமிசத்துடைய வாழ்க்கையும் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் உண்டு. மாமிசத்தோட வாழ்க்கையும் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் உண்டு. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? அப்ப கவனிங்க, நம்ம ஆசைப்பட்ட பிரகாரம் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைத்திருக்கிற நிலைமையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஹலோ, ஆமென், ஆமென், ஆமென். உங்களிடத்துல நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, கர்த்தர் ஆசைப்பட்ட காரியங்களை அதிகமா நாம் செய்திருக்கிறோமா, அல்ல நாம் ஆசைப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அதிகமா செய்திருக்கிறார்? சீக்கிரமா ஒரு பதில் சொல்லுங்க. நாம் ஆசைப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் அதிகமாய் செய்திருக்கிறார். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? என்னோட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். Today I'm going to preach about spiritual maturity and physical maturity. Turn to the book of 1 Corinthians chapter 2 verse 9 to 11. வாசிக்கிறீங்களா என்னோட சேர்ந்து? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ஹalleluya சொல்லுங்க. என்னிடத்துல பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, என்னிடத்துல speak to me Lord. சொல்லுங்க, என்னிடத்துல பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்னிடத்துல பேசுங்க ஆண்டவரே. ஓகே, வாசிக்கிறீங்களா? இப்ப எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஒரு மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியம் கண்ணும் இன்னும் பார்க்கல, காதும் இன்னும் கேட்கல. கண்ணும் இன்னும் பார்க்கல, காதும் இன்னும் கேட்கல. அடுத்தது வாசிங்க. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்துல தோன்றவும் இல்லை, நம்ம அதை நினைக்கவும் இல்லை. தேவன் நியமித்து வைத்ததை நம்மளுடைய இதயத்துல கூட அது தோன்றல இன்னும். ஆனா ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில நான் விசுவாசிக்கிறேன், அதை தோன்ற பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, 100% 90% நம்ம வாழ்ற கிறிஸ்துவ வாழ்க்கையில, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தான் கர்த்தர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா நான் யோசிக்கிறேன், நாம் ஆண்டவருக்கு குறைஞ்சபட்சம் தான் செய்திருக்கிறோம். You have to realize the Lord already blessed us with many things, but we become a blessed people to the Lord only with a few things. We have to realize that, and we have to make a good decision. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது? இல்லன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன நடக்கும்னா, நல்ல கவனமாய் கேளுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமா, 40 வருஷம் 50 வருஷம் நம்மளோட வாழ்க்கை இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அது புரியுதா? முதலாவது நம்ம என்ன செய்வோம்? வாலிப பிள்ளைகளாமோ, அதுக்காக நம்ம ஒரு திருமணம் பண்ணுவோம், அதுக்காக 2 குட்டிகளை பெற்றுவோம். அந்த 2 குட்டிகள் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ஆகும்? மாமனார் மாமியாவாவோம். மாமனார் மாமியாவா ஆவுன பிறகு அதுக்காக நம்ம என்ன ஆவோம்? தாத்தா பாட்டி ஆயிடுவோம். Finish. நம்மளோட லைஃப் அங்கே செட்டில் ஆயிடும். நோ, அந்த நோக்கத்துக்காக, அந்த திட்டத்துக்காக கர்த்தர் கொண்டால நான் நம்புறேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேச ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். வாசிக்க தொடர்ந்து. நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தம்முடைய எதனால வெளிப்படுத்தினார்? சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியினால சொல்லுங்க, ஆவியினால சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர்களை வெளிப்படுத்துங்க.
சொல்லுங்க, ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எதை நாங்கள் இன்னும் பார்க்கலையோ, எதை நாங்கள் இன்னும் கேட்கலையோ, எது எங்க உள்ளத்துல ஒரு உணர்வு வரலையோ, ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. Lord, give that revelation to us. Lord, give that revelation. Reveal that revelation to us. நல்லா கைதட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்த போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாசிக்க தொடங்குங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். The Holy Spirit can search many things for your life. Holy Spirit can search many things for your life. And the Holy Spirit can go deep to search the blessing for you, and it will reveal to you. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 90% நாம் ஆண்டவரிடத்துல தான் நிறைய சுதந்திரிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையா பாஸ்டர்ன்றவங்க கரங்களை வைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. நல்லா கையை வைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. வெரி குட். நிறைய காலத்துல 90% கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனாலும் நல்ல கவனமாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நிறைய நம்மளுடைய சொந்த ஆசைகளை, வீடோ காடியோ வேலையோ பணமோ குடும்பமோ எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆனா கவனிங்க, இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தமானது. இது யாருக்கு சொந்தமானது? Your blessing it belongs to you. Your car is blessing to you. Your house is belongs to you. Your property it belongs to you. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நமக்கு சொந்தமானதை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் சொல்றார், கவனிங்க, நீங்க பார்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, நீங்க கேட்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, உங்களோட மனத்தில் அது தோன்றவே இல்லையா? என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் மாமிசத்துடைய வாழ்க்கையும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய காரியங்களை கொண்டு போய் கண்டுபிடிச்சு கொண்டாந்துரும். ஹalleluya. ஃபர்ஸ்ட் மாமிசத்துக்கு கொடுத்து பேசுறேன். Firstly, I'm going to preach about the physical. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்த்தார். கவனிங்க, 32வது அதிகாரம், book of Genesis, Genesis chapter 39 verse 2. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. Hallelujah. Hallelujah. Amen. யாராவது எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வாசிங்க வருங்க. Thank you Jesus. Genesis எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் வாசிங்க. 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யார் கூட இருந்தாரு? ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்தார். வாசிங்க மறுபடியும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹalleluya. நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமா? இவனால சூப்பரான மனுஷன். இந்த செய்தி தான் உங்க வாழ்க்கைக்கு வரணும். இந்த டெஸ்டிமனி தான் உங்க வாழ்க்கைக்கு வரணும். இந்த சாட்சி இந்த டெஸ்டிமனி தான் உங்களோட வாழ்க்கைக்கு வரணும். அவர்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளாய், அந்த சகோதரன் பார்க்கும்போது கிறிஸ்து சகோதரன், அந்த சகோதரியை பார்க்கும்போது கிறிஸ்துவ சகோதரி, அந்த குடும்பத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவ குடும்பம், அந்த ஊழியக்காரனை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி வரணுங்க. ஆனா யோசேப்பு நல்ல கவனமாய் கேளுங்க. எகிப்துல வேத வசனத்துல அழகா சொல்லப்படுது என்னன்னா, யோசேப்பை பார்வோனோ போத்திமா பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார். வாவ் வாவ் வாவ், சூப்பரான டெஸ்டிமனி. ஆண்டவர் யோசேப்போட புற ஜாதி புற தேசத்துல வாழ்றார். அவருக்கு கவனிங்க, யோசேப்பு 2 சொப்பனத்தை பார்த்த பிறகு தன்
தன்னுடைய சகோதரமார்களிடத்தில் அவர் ஷேர் பண்றாரு. ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா என்னோட வருங்கால வாழ்க்கையை கர்த்தர் வெளிப்படுத்துறார், ஆண்டவர் காட்டுறாருன்னு சொன்ன உடனே அண்ணமாரனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அண்ணமாரனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கவனிங்க, சில ஃபேமிலி நீங்க நல்லா கவனமா கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நீங்கள் அவருக்கு தான் கீழ்ப்படினா, அவரோட சத்தத்துக்கு தான் நீங்கள் போக முடிய, வேற யாரோட சத்தத்துக்கு நீங்க போக முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இவர்களோட சகோதரமார்கள் கேள்விப்பட்டாங்க. இந்த சொப்பனத்தை யோசேப்பு போயிட்டு அழகா விளக்கினார். விளக்கி சொன்ன உடனே அப்பாட்ட விளக்கி சொன்ன அப்பாவும் ஏற்றுக்கொள்ளல, சகோதரமார்களும் ஏற்றுக்கொள்ளல. கவனிங்க, மாமிசத்தை குறித்து பேசுற. ஆனா 17 வயது உள்ள ஒரு வாலிப பையனை என்ன செய்யறாங்க கவனிக்கிறீங்களா? அண்ணமார்கள் கொண்டு போய் ஒரு மூலையில போட்டுட்டாங்க, வித்துட்டாங்க. நீங்க வராத, இந்த குடும்பத்துல இருக்காத. அப்பா கிட்ட கொண்டாந்து சொல்றாங்க அவன் இறந்து போயிட்டான்ட்டு. கவனிங்க, சூழ்நிலைகள் வேற, ஆனா ஆண்டவர் அவரே தான் இருக்கிறார். நபர் வேற, ஆனா ஆண்டவர் அவரே தான் இருக்கிறார். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகள் புரியும்? கொண்டு போய் வித்த உடனே கவனிங்க, இந்த யோசேப் என்ன செய்யறாருனாக்கா ஈஜிப்ட்ல வாழ்றாரு. ஈஜிப்ட்ல யோசேப் கூட அவர்களோட கூட போன அண்ணன் தம்பிய யாரும் கிடையவே சொல்லுங்களா, யாரும் கிடையவே கிடையாது. மாமிசத்துல உறவுக்குள்ள பாதிக்கப்பட்டு தனிப்பட்ட ரீதியில் அந்த மனுஷன் நிற்கிறான். ஒரே ரத்தம், ஒரே வயிற்றுல இருந்து பிறந்தது, ஒரே பிறப்பு. ஆனா கவனிங்க, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு சித்தத்துக்கு சகோதரமார்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாதனால என்ன செய்தாங்க, இவரை வித்து போட்டுட்டாங்க. ஆனா இப்ப எப்படி இவர் ஈஜிப்ட்ல நிற்கிறார்? பெத்த தகப்பனை ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் ஈஜிப்ட்ல இருக்கிறார். ஈஜிப்ட்ல எந்த சகோதரமார்கள் கூட இல்லை. சகோதரமார்கள் கூட இல்லாதனால தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தனித்து வாழ்றது மட்டும் இல்லாதபடிக்கு கூட அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நல்ல கவனமாய் கேளுங்க, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. கவனிங்க, சரித பிரகாரம் ஒரு வாலிப பையன் ஒரு ஈஜிப்ட்ல நீங்க போய் பார்க்குமானால் அப்பா அம்மா கூட இல்ல, கூட போன சகோதரமார்கள் இல்ல. அப்படின்னா எல்லாம் இருந்து வேற ஒரு தேசத்துல ஒரு அனாத மாதிரி வாழ்றாரு. கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை. ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம். என் ஆண்டவர் காட்டினார்னா என் ஆண்டவர் கிரியை செய்வார். என் ஆண்டவர் பேசினார்னா என் ஆண்டவர் கிரியை செய்வார். எங்க நிறைய வேலையில ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலியமா பிரசங்கத்தின் மூலமாய் பேசுவார். கர்த்தர் பேசுவார். நாம் அதை எடுத்துக்கிறதே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இதுவரைக்கும் உன் கண்கள் காணாததை, உன் காது கேட்காததை உன் இதயத்திலிருந்து அந்த ஆசை தோன்றப்படும். உங்களுக்கு நல்ல ஆண்டவரோட வார்த்தை. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த ராத்திரி வேலை கர்த்தர் எங்களோட வாழ்க்கையை, சிந்தையை கர்த்தர் மாத்த நல்லவரா இருக்கிறார். நல்லா வீட்டுல செல்லமா வாழ்ந்த பையன், சொகுசா வாழ்ந்த ஒரு பையன், ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு பையன், செழிப்பா வாழ்ந்த ஒரு பையன், சடன்லி ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாங்க. அந்த சொப்பனத்து மேல ஒரு வைராக்கியமா நிற்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போறார். ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆண்டவர் என்ன கொண்டு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஆண்டவர் என்ன கொண்டு ஒரு தேசத்தை மாற்ற போறார். ஆண்டவர் என்ன கொண்டு என்ன அற்புதத்தை செய்ய போறார். நல்ல சொப்பனத்தை தான் பார்த்தாரு தவிர, ஆனா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வாலிப பையனோட பருவத்துல அவனோட ஃபியூச்சர்ல ஆண்டவர் என்ன வைத்திருக்காரு அவனுக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது? He did not know what going to happen in his future life. He just obeyed whatever things that God showed to him by dreams. He stand for the dreams. அந்த சொப்பனத்துக்காக அவர் நிற்கிறார். ஆண்டவர் காமிச்சாங்க, நிச்சயமா கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் காமிச்சாங்க, நிச்சயமா ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார்.
கவனிக்க ஆண்டவரோட பிள்ளைங்க. ஏங்க எத்தனை அண்ணன் தம்பிங்க கவனிங்க, அண்ணமாருங்க வெறுத்துட்டாங்க, அண்ணமாருங்க எதிர்த்து நின்னுட்டாங்க, அண்ணமாருங்க கூட பிறந்தவங்கள நீ தேவையே இல்லடா, உன்னை புறக்கணிக்கிறேன், அவனை புறக்கணிச்சிட்டாங்க, அவனை வெறுத்துட்டாங்க. அப்பாவும் அதை கண்டுக்கவே இல்லை. ஈஜிப்ட்ல போயிட்டு யோசேப் போயிட்டு நல்ல கவனமாய் கேளுங்க, ஒரு அநாத மாதிரி நிக்கிறார். நல்ல கவனமாய் கேளுங்க ஆண்டவரோட பிள்ளைங்க. உன் குடும்பம் மூலியமா, உன் சொந்தம் மூலியமா, உன் சபை மூலியமா நல்ல கவனமாய் கேளுங்க ஆண்டவரோட பிள்ளைங்க. உன்னை சுத்தி இருக்கிற மனுஷர்கள் மூலியமா எதிர்ப்பு வருமானம் கர்த்தர் உன்னை இன்னொரு எல்லைக்குள்ள கொண்டு போறார் என்றது அடையாளம். திரளான ஜனங்களுக்கு எதிர்ப்பா வருமானம், அதாவது ஆண்டவரோட காரியத்துல போகும்போது, உன்னை குறித்து குறை பேசும்போது, உன்னை குறித்து மட்டமா பேசும்போது, உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது, உன்னை அவமானப்படுத்தும் போது, உன்னை தள்ளி ஒதுக்கி ஒரு மூலையில வைக்கும் போது, உன்னிடத்துல குறை கண்டுபிடிக்கும் போது நல்ல கவனமாய் கேளுங்க. இந்த அடி எல்லாம் என்ன நடக்கணும்? இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த கண்ணீர் கவனிக்கிறீங்க ஆண்டவரோட பிள்ளைகள். கர்த்தர் உன்னை இன்னொரு லெவலுக்குள்ள கொண்டு போக போறார். ஆனா இத்தனை அவமானம், இத்தனை பாடு, இத்தனை நிந்தை, இத்தனை கண்ணீரை பார்த்துட்டு நான் பழைய மனுஷனா இருக்க கூடாது. எதை தேவன் பேசினாரோ அதை நம்மளோட வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அதை சுதந்திரத்துக்கு போகிற தேவ பிள்ளையாய் புறப்பட்டு போ. புரியுதா சொல்றது? என்ன பேசிட்டானே நீ உட்காராத. என்ன அவமானப்படுத்திட்டானே உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க என்று உட்கார்ந்து இருக்க கூடாது. 1008 மனுஷர்கள் உள்ள, கோடிக்கணக்கான ஜனங்கள் உள்ள கைவிடலாம். ஒரு நாள் தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், உங்களை கைவிட்டு உங்களையே ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே, சொல்லுங்களேன், உங்களையே ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கைவிடவே இல்லை, இனிமேல் கைவிடவும் மாட்டார். அதனால பிள்ளைகளுக்கு புரியுது. அனாதியா வாழ்றார், வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்பானால புறக்கணிக்கப்பட்டு, சகோதரமார்களால புறக்கணிக்கப்பட்டு, முன்ன பண்ண அறிமுகம் இல்லாத ஒரு தேசத்துல, முன்ன பண்ண ஐக்கியம் இல்லாத ஒரு ஜனங்களோட, முன்ன பண்ண நல்ல ஒரு உறவு இல்லாத ஒரு தேசத்துல, அப்படிப்பட்ட இடத்துல போய் அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சூப்பர் சூப்பர். பரிசுத்தாவியானவர் கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்றது யாரு கண்டுபிடிக்க முடியல? அப்பாவை கண்டுபிடிக்க முடியல, சகோதரமார்கள் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஊரானுக்கு தெரியுது, கர்த்தர் ஒரு கூட இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறவனுக்கு தெரியாது. ஒரு கூட இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறவனுக்கு தெரியாது. உன்னை சுத்தி இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறான்னு தெரியாது. உன்னோட ஒரே பிளேட்ல சாப்பிடுற மாதிரி அவனுக்கு கூட தெரியாது. ஒரு பக்கத்துல ஒருத்த படித்திருப்பா மாதிரி உன் கூட ஆண்டவர் இருக்கிறான் அவனுக்கு கூட தெரியாது. உன்னை டெய்லி முகமுகமா பார்க்கிற மாதிரி அவனுக்கு கூட ஆண்டவர் உன் கூட இருக்கான்றது தெரியவே சொல்லிட்டா. கூடி சீக்கிரம் உன் மாமாவுக்கு தெரியும், கூடி சீக்கிரம் நம்ம சொந்த பந்தத்துக்கு தெரியும், கூடி சீக்கிரம் நமக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க தாயா கிறிஸ்தவ, இவங்க தாயா ஆண்டவரோட பிள்ளை, இவங்க தாயா அண்ணாங்க கைப்பற்றி வாங்கிக்கோங்க. எல்லாரும் கேளுங்க. கூட இருக்கிறப்ப தம்பியோட அருமை தெரியல சகோதரமார்களுக்கு, அப்பாவுக்கு தெரியல பிள்ளையோட அருமை. ஆனா பிள்ளையோட அருமை யாருக்கு தெரியுமா தெரியுது? என் ஆண்டவருக்கு. உன் அருமை உலகத்துக்கு தெரியாது, உன் அருமை உன் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, உன் அருமை உன்னை பெற்றவங்களுக்கு தெரியாது, உன் அருமை உன் கூட வாழ்றாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு என் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இப்படியா அடிப்படையோ மறந்துடக்கூடாது. தெய்வீக காரியத்துல வளர்றதுக்கு ஒரு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் எங்களோடு பேசுவார் பாஸ்டர். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு மாமிசத்தோட இன்னைக்கு 90% கர்த்தருடைய பிள்ளைகள் 80-90% நிறைய ஆண்டவரிடத்துல இருந்து வாங்கி அவங்களுக்காக சுதந்திரிச்சிட்டாங்க.
சலிக்காம இன்னும் கேட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஹலோ, ஆமாப்பா சார், உண்மைன்றவங்க கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பார்த்து சொல்லுங்க, எங்களை மாதிரி மோசமான ஆள் யாரும் இல்லைப்பா சார். நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. எங்களை மாதிரி காரியக்காரங்க யாரும் சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு தெரியும் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் பேத்துக்குள்ள ஈகோ, அதுலயும் அந்த ஈகோ. நான் நல்லா சொல்லுங்க, என்ன மாதிரி மோசமான யாரும் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, வெக்கப்படாது. நான் சொல்றேன், என்ன மாதிரி மோசமான யாரும் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, யாரும் கிடையவே. நம்மள அப்படி சொல்றீங்களே, நம்மள மாதிரி காரியக்காரங்க யாரும் கிடையவே கிடையாது. ஏன்னா 90% மொத்தத்தையும் அங்க வாங்கி உறிஞ்சி நம்ம தான் வச்சிருக்கிறோம். வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். எத்தனை பேருக்கு மாமிசத்தை குறித்து பேசும்போது நல்லா வருது? ஆவிக்குரிய காரியத்துக்கு போமா, போலாமா? ஆவிக்குரிய காரியத்துக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனாலும் என் ஆண்டவரோட வார்த்தை ஒரு நாளும் அழிந்து ஒளிந்து போகவே, சத்தமா சொல்லாம அழிந்து ஒளிந்து போகவே. வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போகும், ஆனா என் ஆண்டவரோட வார்த்தை ஒரு நாளும் அழிந்து ஒளிந்து போகவே. மத்திய 24 அதிகாரம் 35 வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் எல்லாமே அழிந்து ஒளிந்து போகும், ஆனா என் ஆண்டவரோட வார்த்தை ஒரு நாளும் அழிந்து ஒளிந்து போகவே போகாது. நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நான் பெற்றுக்கொண்ட கார், நான் பெற்றுக்கொண்ட வீடு, நான் பெற்றுக்கொண்ட உயர்வு, நான் பெற்றுக்கொண்ட பிசினஸ், இன்னைக்கு நான் பார்க்கிற ஆயிரக்கணக்கான பணம் யார் எனக்கு கொடுத்தது? ஆண்டவர் எனக்காகவே கர்த்தர் கொடுத்தார். சூப்பர் சூப்பர். நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆசைப்படுறதுக்கு மேலாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னமும் எவ்வளவு பேர் வறுமை கோட்டுல, இன்னும் பேர் எவ்வளவு பேர் கஷ்டத்துல, சாப்பாடு இல்லாம தங்க ஒரு வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்கள் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றி வச்சிருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கவனமாய்க்கணும். ஆண்டவரோட பிள்ளைகள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் இவ்வளவு நாள் நம்ம வாழ்ற வாழ்க்கையில 90% ஆண்டவரிடத்துல நாம் பெற்றுக்கொண்டோம். 10% தான் ஆண்டவருக்காக வாழ்றோம். கவனிக்கிறீங்க ஆண்டவரோட பிள்ளைகள்? நல்ல கவனமாய்க்கிறீங்க ஆண்டவரோட பிள்ளைகள் வாழ்ற எதற்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள் நடத்தினார்? எதற்காக ஆண்டவர் சுவிசேஷத்தின் மூலமாய் தொட்டா? ஏன் நம்மளை சாபத்திலிருந்து கத்தர் வெளியரங்கத்துக்கு கொண்டாந்தார்? ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார்? அதெல்லாம் கவனமாய் கேட்க வேண்டிய ஆண்டவரோட பிள்ளைகள் கவனிங்க. ஆண்டவர் எதை விரும்புறார்னா, தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் கவனிங்க, ஆசீர்வாதம் தன்னால் அது வந்து கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில நிறைய காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், என்ன விட நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க, என்ன விட நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. அப்ப நல்ல கவனமாய் கேளுங்க. கவனிங்க, எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி சுவிசேஷத்தின் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? ஆண்டவரோட வார்த்தை நம்ம கேட்டோம், அதை விசுவாசித்தோம். சொல்லுங்க, அதை நம்ம விசுவாசித்தோம். ஆண்டவரோட வார்த்தை கேட்டு நம்ம ஆண்டவரை விசுவாசித்தனால இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய செல்வாக்கான வாழ்க்கை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதை நீங்க ஆவிக்குரிய வட்டத்துல பார்க்கும்போது ரொம்ப குறைவான காரியத்தை தான் ஆண்டவரோட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் ஆண்டவர் பேச விரும்புறாரு. அப்ப கவனிங்க, முதலாவது ஆண்டவரோட பிள்ளைகள் எப்படி நாம் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவரோட வார்த்தை கேட்டனால, அந்த வார்த்தை விசுவாசித்தனால நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நம்மளோட கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டாது. ஒண்ணு இல்லாத இருக்கிற நம்ம நல்ல கவனமாய் கேளுங்க. நாம் எதை செய்தோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவர்
ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியவே, ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரை பிரிக்கவே முடியாது. யோவான் புஸ்தகத்தில் சொன்னது போல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரை பிரிக்கவே முடியாது. அப்ப நம்ம முதலாவது என்ன செய்யணும்னா, ஆண்டவரோட வார்த்தை கேட்டோம், ஆண்டவரோட வார்த்தை விசுவாசித்தோம். கவனிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் நமக்குள்ள வரும். ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவர் சொல்றது போல வேதத்துல ஆண்டவரும் ஆண்டவரோட வார்த்தை ஒன்றாய் இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை நம்ம சுதந்தரிச்சுட்டோம்னா ஆண்டவரே நம்ம சுதந்தரிச்சுட்டோம். ஆண்டவரோட வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம்னா ஆண்டவரே நம்ம ஏற்று கொண்டுட்டோம். அப்ப ஆண்டவரோட வார்த்தை நம்ம ஏற்றுக்கொண்டனால கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறனால, கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறனால அது கிரியை செய்யாமல் போகவே போகும். ஆண்டவரோட வார்த்தை அவ்வளவு வல்லமை உண்டு. அப்ப ஆண்டவரோட வார்த்தை கேட்டு விசுவாசித்தனால ஆண்டவரோட பிள்ளைகளாய் நம்ம மாறிட்டோம், ஆண்டவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில என்ன உண்டுன்னா, ஆண்டவரோட வார்த்தையில வல்லமை உண்டு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு நம்ம நல்லா விசுவாசிக்கிறோம், சரி. ஆனா நல்ல கவனமாய் கேளுங்க, ஆனா இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளோட வாழ்க்கையா? இந்த கார் தான் நம்மளோட வாழ்க்கையா? இந்த வீடு தான் நம்மளோட வாழ்க்கையா? இந்த பிசினஸ் தான் நம்மளோட வாழ்க்கையா? நான் நஞ்சா முஞ்சான இதுதான் நம்மளோட வாழ்க்கையா? ஹலோ, இந்த வேலை தான் நம்மளோட வாழ்க்கையா? உன் தாய் கற்பத்துல இருக்கிறதுக்கு முன்பாக நான் உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் நம்மளோட வாழ்க்கையா? சூப்பர். நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விசேஷமானவர்களா இல்ல ஆண்டவருக்கு விசேஷமானவர்களா? We are so special in the eyes of God. We are not special for the blessing. We are so special in the eyes of God. எத்தனாமோட பிள்ளைகளும் புரியுது. அப்ப ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ள வரும்பொழுது நல்லா கவனமாய் கேளுங்க. நீ கேட்காததை கேட்ப, நீ பார்க்காததை பார்ப்ப, அதை உன்னோட உள்ளத்துல இன்னும் ஒன்று அதை நீ நிதானிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னத்த ஆண்டவர் சொல்றாருன்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவரா இருக்கிறார். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புரியுது. அப்ப யோசேப்பு நல்லா கவனமா கேளுங்க. சாதாரணமான ஒரு மனுஷன், ஆனா ஈஜிப்துக்குள்ள போகும்பொழுது ஒரு மாற்றம் அவருக்குள்ள வருது. ஈஜிப்துக்கு போனா அவர் கவர்னரா வருவார்னு அவர் கனவுல காணல. அவருக்கு அந்த அதிகாரம் வருது அவர் கனவுல கூட காணல. அவர் அவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போவார்ன்றது அவர் கனவுல காணல. அவர் கனவுல கூட காணல. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் ஆண்டவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் இடத்தை கொடுத்தனால இவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறார்? மாமிசத்துக்கு இடத்தை கொடுக்காம தெய்வீக காரியத்துக்கு இடத்தை கொடுக்கிறனால ஆண்டவர் அவரை கவனமா பார்க்க முடியுது. அப்ப கவனிங்க, சொப்பனத்தின் மூலமாய் வார்த்தை மூலமாய் கர்த்தர் யோசேப்போடு பேசினார். இஸ்ரவேல்ல யோசேப்போடு பேசின அந்த வார்த்தை இப்ப எங்க வந்துட்டாரு? ஈஜிப்ட் வரைக்கும் அந்த வார்த்தை அவரை கொண்டாந்துருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஈஜிப்ட் வரைக்கும் அந்த வார்த்தை கொண்டாந்துருச்சு. சரி, யாரை நம்மளோட சிந்தனையிலிருந்து விடுதலை கொடுத்ததோ, நம்மளோட கட்டுல அந்த விடுதலை கொடுத்ததோ, நம்மளோட சிந்தனைக்கு தெளிவு கொடுத்ததோ ஆண்டவரோட வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையில அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அப்ப இந்த வார்த்தையில நல்ல வல்லமை இருக்குன்னா யாரால ஏவப்பட்ட வார்த்தை இது? பரிசுத்த ஆவியினால். கை தட்டி ஆண்டவர் வார்த்தை. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தை. அப்ப பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தை நல்ல கவனமாய் கேளுங்க. நீ பார்க்காததை இது வரைக்கும் நீ பார்க்கல, நீ கேட்காதது கேட்கல, உனக்கு அதை பத்தி தோன்றவே இல்லை. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நல்ல கவனமாய் கேளுங்க, நீ பார்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, நீ கேட்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. உடனே நம்மளோட சிந்தனை எங்க போயிடும்? ஓ ஓ ஓ ஓ இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார் போல இருக்கு.
ஓ ஓ ஓ இன்னொரு பெரிய உயர்வு ஆண்டவர் வைத்திருக்கிறார் போல இருக்கு. இல்லங்க, இல்ல. There is the special things are waiting for you. ஒரு விசேஷமான காரியம் உனக்காக காத்திருக்கு. என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியா? நானும் காத்திருக்கேன். ஒரு விசேஷமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கார். என்னன்னு தெரியுமா? தெரியா? நானும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். எனக்கு கை தட்டி அல்லேலூயா பார்த்துக்கோங்க. Okay, always sit down in the blessing. இன்னும் மாமி சொன்னா என்ன பாத்தீங்களா? ஓ கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய காரை வைத்திருக்காருன்னா, ஓ அதுதான் போல இருக்கு, நான் பார்க்காதது கேட்காது. நான் கவனமா கேட்க எதற்கு கேட்க ரெடியா இருக்கு. என்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை கேட்கிறோமோ கவனிக்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர தேவ ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தை, தேவ வார்த்தை உள்ளுக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில இடம் பிடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில இடம் பிடிக்கும் போது நல்ல கவனமாய் கேளுங்க. எங்க ஆவி உண்டோ அங்க விடுதலை உண்டு. எங்க ஆவி உண்டு அங்க விடுதலை உண்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள இருக்குமானால், நாம் கேட்கிற வார்த்தை நாம் விசுவாசிக்குமானால், நல்ல கவனமாய் கேளுங்க. அப்ப நான் பார்க்காததை, நான் கேட்காததை எப்படி நான் பார்க்க போறேன்? எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ள போறேன்? நீ பார்க்காததை பார்க்க வைப்ப, நீ கேட்காததை நான் கேட்க வைப்பேன்னு சொல்றது யாரு? சொல்லுங்க, யாரு? ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றானா நான் பார்க்க வேண்டியது ஏதோ இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றானா நான் கேட்க வேண்டியது ஏதோ இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றானா நான் அனுபவிக்க வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கு. ஓ ஹalleluya, ஹalleluya. அப்படினா ஒரு விசேஷமான காரியம் உங்களுக்காக எனக்காக காத்திருக்கு. ஒரு விசேஷமான காரியம் உங்களுக்காக ஆண்டவர் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? நல்ல கவனமாய் கேளுங்க. மாமிசத்தை குறித்து பேச 90% இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள் மாமிசத்தை தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். மாமிசத்தை நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட பர்சனல் blessing நிறைய நம்ம ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். But we are not yet come blessed for Jesus. அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருக்குமானா, நல்ல கவனமாக கேளுங்க. ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள இருக்குமானா, இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்குமானா, கவனிங்க, இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கணும், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். இத கிரியை செய்யணும்னா கவனிக்கிறீங்களா? நல்ல ஜெப வாழ்க்கை, நல்ல ஆண்டவரை ஆராதிச்சு, ஆண்டவரே மாமிசம் இல்ல, மாமிசத்துக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என் தனிப்பட்ட ஆசீர்வாதம், என் தனிப்பட்ட செழிப்பு, என் உயர்வு, என் பிசினஸ், என் வேலை, என் படிப்பு எல்லாமே கொடுத்துட்டீங்க. இந்த வாழ்க்கை இன்னைக்கு இது இருக்கும், நாளைக்கு கரை பிடிச்சிட்டு போயிடும். இன்னைக்கு இது இருக்கும், நாளைக்கு மக்கி போயிடும். பட் இந்த வாழ்க்கை ஆண்டவரிடத்திலிருந்து வந்தனால நான் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் ஆவிக்குரிய காரியங்களை நான் சாதிக்க பிரயாசம் பண்ணணும். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை சாதிக்கணும். நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், நல்ல ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நீ ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவி ஆனவரோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமானால், தேவ ஆவியானவரோட நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தை விசுவாசிக்குவானால், if you really obey to the word of God, if you really have good communion with God, if you really have good communion or good relationship with Holy Spirit, you have to understand this. The Holy Spirit will search things for you. நமக்கு ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நல்ல ஒரு பலமான ஐக்கியம் இருக்குமானால், நீ பார்க்காத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தேடி கண்டுபிடிச்சு உன் ஆவிக்குள்ள ஒரு உணர்வை கொண்டாடுவார்.
எத்தனை பேரு வா வா தேவ ஆவியானவர் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குமானால் எதை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில திட்டத்தை வைத்திருக்காரோ பரிசுத்த the Holy Spirit will go deep and down. The Holy Spirit will search good things for you and the Holy Spirit will reveal to your spirit. தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகள், I'm talking about your spiritual life. I'm preaching about your spiritual life. ஆண்டவருடைய காரியத்துல வைராக்கியமா, ஆண்டவருடைய காரியத்துல உண்மையா, ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களிடத்துல இருக்குது, என்னிடத்துல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நம் ஆண்டவருடைய காரியத்துல குறைவில்லாதபடிக்கு, நம் ஆண்டவருடைய காரியத்துல வைராக்கியமா உண்மையா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீ கேட்காத காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடிச்சாதே தேடி உங்களோட ஆவியில உணர்த்தப்பட்டு உன் கண்ணு முன்னால கொண்டு அந்த ஆவியானவர் நிறுத்துவார். புரியுது? பரிசுத்த ஆவியானவரோட நல்ல தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ ஆவியானவர் உன் கண்கள்ல பார்க்காத காரியங்கள், கர்த்தர் உனக்கு திட்டம் தெளிவா அவரோட திட்டத்துல உனக்கு நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை தேவ ஆவியானவர் ஆழமாய் இறங்கி உனக்காக காரியங்களை கர்த்தர் அதை ஆண்டவர் கொண்டாந்து நம்மளோட ஆவியர் ஆண்டவர் உணர்த்தி இது தயவு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காரியங்களை பார்க்க வைக்கிறார். அவரிடத்துல இருந்து வருவது அத்தனையும் பரலோகத்துல இருந்து வரும். அவரிடத்துல இருந்து வருவது அத்தனையும் அவர் அனுப்புறதா வரும். அவரிடத்துல இருந்து வருவது அத்தனையும் தெய்வீக காரியமாய் காணப்படும். எத்தனை பேருக்கு வரைக்கும் நல்லா புரிஞ்சு கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவர், நல்ல கைத்தட்டி ஆண்டவர். எத்தனை புரிஞ்சு ஏன்னா நம்ம நிறைய வேலையில மாமிசத்துக்கு இடத்தை கொடுத்து கூட உட்கார்ந்து இருக்கோம். மாமிசத்தோட தேவை, ஃபேமிலியோட தேவை, என் குடும்பம், என் பொருளாதாரம், என் பணம், என் பணம் 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 பணம். நான் கேட்கிறேன், அவர் எல்லாமே அது வருது. எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது? இது கர்த்தர் உலகத்திலிருந்து கொடுத்த ஆசீர்வாதையா உங்களுக்காக. எனக்காக கண்கள்ல பார்க்க முடியாது, காது கேட்காதது இது வரைக்கும். ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டாட நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு புரியுது? எப்ப பாஸ்டர் எனக்கு அதெல்லாம் வரும், எப்ப பாஸ்டர் ஆண்டவர் வாழ்க்கையில எனக்கு என்ன தெரியுமா ஊழியக்காரன் வர போறேன்ட்டு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியுமா பகாவில் நான் ஊழியம் செய்ய போறேன் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா நான் வெளியெல்லாம் போய் ஊழியத்துக்கு மற்ற நாட்டுக்கெல்லாம் போடுறேன் தெரியுமா? ஆண்டவர் மகிமைப்படுத்தி சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா இது யார் உள்ள புகுத்தி வைத்திருக்கிறா ஏற்கனவே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவர் நம் கண்கள் பார்க்காததை, காது கேட்காதது இது வரைக்கும் ஒரு விசேஷமான காரியங்கள் கர்த்தர் உள்ள வைத்திருக்கார். ஆனா அழகா பவுல் பார்த்து சொல்றார், ஏன் நீங்க அதை உணர மாட்டீங்க? Why you did not realize that? Why you don't think about it? Why? The Spirit of God can do great things in your life. The Spirit of God can change anything. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு புரியுது? 90% நம்மளோட ஆசீர்வாதம் நம்மளோட எல்லா காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா it means your spiritual life already go down. Hallelujah, hallelujah. 90% நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நம்ம வைத்திருக்கிற பணம், நம்ம இருக்கிற சொகுசான வாழ்க்கையை வைத்து நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை பெருமை பாராட்டிட்டு உட்கார்ந்துக்கணும். அவிசுவாசிக்கிட்ட கூட இருக்கு, ஆண்டவர் அறியாதவங்க கூட இருக்கு, நம்மளோட கூட இருக்கு. But our life is not that. நம்ம வாழ்க்கை அது இல்லைங்க. எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு புரியுது? எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு புரியுது?
அப்பனா இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு மகிமை எனக்காக இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு செழிப்பு நமக்காக இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உயர்வு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கார். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உன்னதமான கர்த்தர் நமக்காக, உன்னதமான காரியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கார். இது வரைக்கும் நாம் ஜெபிப்பதற்கும் ஆசைப்படுறதுக்கு மேலான ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஏங்க, இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னோட படிப்புக்கும் இந்த ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. என் வாழ்க்கைக்கு இந்த ஊழியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள வந்திருக்கிறாரோ, நமக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை கர்த்தர் நம்மை சம்பந்தப்படுத்தி பெற்பார். எல்லாம் கையை தட்டி. உயர்வு உனக்கு சம்பந்தமா இருக்காரு, ஆனா கர்த்தர் உனக்கு சம்பந்தப்படுத்தி வைப்பார். ஆசீர்வாதம் உனக்கு சம்பந்தமா இருப்பார், கர்த்தர் உனக்கு சம்பந்தப்படுத்தி வைப்பார். ஆண்டவரோட நாமத்தைய மகிமையை வல்லமையை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு சம்பந்தம் இருக்காது, அந்த கர்த்தர் அதை சம்பந்தப்படுத்தி வைப்பார். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியும்? எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது? ஹalleluya, hallelujah. We must come more in our spiritual life. அதனால நான் சொல்ல போற இடத்துல ஹalleluya, hallelujah, hallelujah ன்னு சொல்லிட்டு போறேன். நோ, எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சு? When you are really strong in your spiritual life, the Holy Spirit can go deep and search a good and a great things for you. எப்ப ஆண்டவரோட நம்ம நெருங்கி இருக்கிறோமோ, மனுஷனுடைய எந்த வார்த்தையும் நம்மளை சேதப்படுத்தா, அவனே பார்த்து ஆச்சரியப்படுறவங்க கர்த்தர் நம்மளை நிறுத்தி வைப்பார். ஹalleluya, ஆமென், ஆமென். எத்தனை ஆண்டவரோட பிள்ளைகள் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, hallelujah, amen, amen. Sometimes God will hide you from the world, and there is the times will come God will reveal you to the world. சில நேரம் உங்களையும் என்ன கர்த்தர் மறைத்து வச்சிருக்கிறார். வா, இது சூப்பர், வா, செம்ம வேர்டு. நீ யாருன்றது கூட அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு மூலையெல்லாம் நடக்கும். சில நேரம் ஆண்டவரை மறைச்சு வச்சிருப்பார், ஒளிய வச்சிருப்பார். ஆனா நீங்க கண்ணீர் வடிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது, ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக யோசேப்போல வைராக்கியமாய் வாழ்ந்து பாருங்க. உலகம் அறிந்து கொள்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை கொண்டாது வெளியிறங்கத்தில் கொண்டது ஆண்டவர். எழுதி கை தட்டு, நல்லா கை தட்டி ஆண்டவர். இந்த வார்த்தையும் கேட்டு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில வளரல. இன்னுமா நல்லா வரணும்ட்டு உனக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குன்னா நீ விசுவாசியே கிடையாது. ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு நல்லா புரியுது. வா, மாமிசத்துல ரொம்ப அழுதாருங்க யோசிப்பு. மாமிசத்துல ரொம்ப வேதனைப்பட்டாரு. அண்ணனுங்களும் கை விட்டுட்டானுங்க, அப்பனும் கை விட்டுட்டானுங்க. சூப்பர் சூப்பர். ஆனா ஒரு கவர்னர் அதிகாரம் வந்த பிறகு நம்மள என்ன நினைப்போம்? ஒரு காலத்துல நீ என்கிட்ட காட்டுனல, இப்ப நான் காட்டுறதுதான் நினைப்போம். மனுஷனோட ஒரு மிஸ்டேக் நல்லா தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்க. எப்பவுமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. நம்ம பண்றது பெரிய. ரெண்டாவது காரியம், நான் எடுத்திருக்கிற முடிவு, நான் எடுத்திருக்கிற தீர்மானம், நான் சொல்றதுதான் சரின்றது என்னைக்கு வராது. சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையில நீ தோத்து போயிட்டேன். என்னைக்கு நான் பேசுறதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. If you are always stand on your own decision, you will fail. தோத்து. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தோத்து போயிடும். நமக்கு இருக்குது குருவி மூலதாங்க, அம்மாவா இல்லை. ஆனா என்னைக்கு
கத்துக்கொள்ள ஆசைப்படுறோமோ ஆண்டவரிடத்துல இடைப்படட்டும், ஆண்டவரிடத்துல பேசட்டும், ஆண்டவரை கொண்டு போகணும். என்னைக்கு நம்மளோட ஈகோ ஒட்டச்சி கொஞ்சம் கீழே இறங்குறோமோ அன்னைக்கு கத்தர் கொண்டு போவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரான மனுஷன் அந்த மனுஷன். அந்த ஆளை போட்டு அடிச்சு கொண்டு போய் புறதேசத்துல வித்து போட்டு அவன் சத்தானா பொழைச்சான்னு கூட அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனா அவரு இப்படித்தனமா இருக்கிறாரு. அவர் கவர்னரா வந்த பிறகு, இது ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. அவர் கவர்னரா வந்த பிறகு அவங்க சகோதரமார்கள் பசி பட்டினியா இருக்கிறாங்க. அவங்க அப்பாவோட தேசத்துல காணல பசி பட்டினியா இருக்கிறது. இவர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறார். இவர் கூப்பிட்டு சாப்பாடு. இதுதாங்க தெய்வீக மனுஷன். இதுதான் தெய்வீக மனுஷன். இதுதான் ஆவிக்குரிய மனுஷன். இதுதான் நல்ல கவனமாய் கேளுங்க. மாமிசத்துக்கு இடத்தை கொடுக்காமல் தன்னோட தெய்வீக காரியத்துக்கு இடத்தை கொடுக்கிறார். 4 பேர் நம்மளை கேவலமா தான் பேசுவாங்க. உன்னை கவனிச்சிருன்னு சொல்லாங்க. ஆண்டவர் பார்த்துவார். நாலு பேர் நம்மளை எதிர்த்து மட்டமா தான் பேசுவாங்க. ஒன்னு 2 ஒண்ணு பார்த்துறேன். என் முன்னுக்குள்ள பல்ல நீ புடுங்கறா, உன்னோட கிடா பல்ல நான் புடிக்கிறேன். அப்படி இல்லை. உன்னையா ஆண்டவர் மாத்துவார், உன்னையே கத்தர் தொடுவார். அதுதான் கத்தரோட பிள்ளைங்க. எத்தனை ஆண்டோட பிள்ளைங்க நல்லா புரியுது. அதுதான் ஆவிக்குரிய சிந்தனை, அதுதான் ஆவிக்குரிய தரம். எத்தனை ஆண்டோட பிள்ளைங்க நல்லா புரியுது. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இந்த சத்தியத்தை கேட்டோம். 90% மாமிசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். எத்தனை பேரு உணர்றோம்? எத்தனை பேர் உண்மையா உணர்றோம்? இன்னமோ ஆசீர்வாதம், இன்னமோ என் குடும்பம், இன்னமோ பணம், இன்னமோ இதுலயே நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு. என்னைக்குதான் நான் ஆண்டவருக்காக வாழ போறேன்? ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஜெப கூட்டம், உபவாசம், காணிக்கை தசோபாகம், இது மட்டும் இல்லைங்க. ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை. எதை ஆண்டவர் விரும்புகிறாரோ, எதை ஆண்டவர் சித்தத்தோடு இருக்கிறாரோ, எதை ஆண்டவர் ஆசைப்படுறாரோ அதுதான் நிறைவேற்ற வேண்டியது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோட ஆசை. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டோட பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? எங்க நம்மள தனிப்பட்ட ரீதியில் நம்மளோட பர்சனல் காரியத்திலே நம்ம போயிட்டு இருந்தா ஒரு நாள் விழுந்துரும். நான் நல்லா இருந்தா போதும், என் ஆசீர்வாதம் வேணும், நான் செழிப்பா இருக்கணும், நான் உயர்வா இருக்கணும், நான் ஒரு நாள் பொறுத்திருக்கிறோம். இதெல்லாம் அவரோடது. ஆனா அவரை தான் முன்னோக்கி நீ போக போக, அவரோட கரத்தை பிடிச்சு போக நீ நீங்கள் பார்க்காததை கர்த்தர் பார்க்க பண்ண வைப்பார். நீ கேட்காததை கர்த்தர் கேட்க பண்ண வைப்பார். நீங்க ஆண்டவர் பவுல் மூலியமா கொரிந்தியர் சபை விசுவாச இடத்துல சொல்றாரு, நல்லா செழிப்பா இருக்கிறீங்க, நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, நல்லா தான் வாழ்றீங்க. ஆனா ஏன் இது வரைக்கும் நீ பார்க்காத தெய்வீக காரியத்துக்குள்ள ஏன் இன்னும் அந்த உணர்வு வரல? அததான் பவுல் சொல்றார். அந்த உணர்வு வாங்க. உலகத்தோட காரியத்துக்குள்ள நீங்க ரொம்ப போக மாட்டீங்க, தெய்வீக காரியத்துல நிறைய காரியத்துல நீங்க போவீங்க. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைங்க பாஸ்டர், எங்களுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் கொடுக்க நல்லவரா இருக்கிறார், ஆனா நாங்கள் தெய்வீக காரியத்துல வாழ ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த வேலையில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய வேலையில நிறைய ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்து இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததுட்டு அதுக்கே நாங்கள் நிறைய இடம் கொடுக்காதபடிக்கு உமக்கு நாங்கள் சேவை செய்ய, உமக்கு நாங்கள் உண்மையா வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.